இன்னைக்கு சுண்டல் கிரேவிங்க. நைட்டே எடுத்து ஒரு டம்ளர் ஊற வச்சுட்டேங்க. காலையில் எழுந்திரிச்சு கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாங்க. தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 8 விசில் வர வரையிலும் விடணுங்க. அது 8 விசில் வரத்துக்குள்ளார அது வேகத்துக்குள்ள இப்போ வந்து அது தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ வெந்துக்குச்சுங்க. இப்போ வந்து வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதக்கணுங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் வதங்குறதுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா வதங்குங்க. இப்போ மஞ்சத்தூள், சாம்பார் பொடி, மிளகாய்த்தூள், உப்பு லைட்டாக கொஞ்சமாக ஏற்கனவே போட்டிருக்குதுங்க, பார்த்து கொடுங்க. இப்போ தக்காளி 2ங்க, சின்ன தக்காளியாக 2 சேர்த்து நல்லா வதக்கி இப்போ அந்த கொட்டையை கொட்ட போகிறேங்க. கொட்டிக்கலாங்க. கொட்டி நல்லா வதக்கி உப்பெல்லாம் சரியாக இருக்குதான்ட்டு பார்த்துட்டு பத்தலைன்னாக்கா இன்னும் கொஞ்சம் லைட்டாக சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா பாருங்கள், சூப்பராக சுண்டல் ரெடி ஆச்சுங்க. இப்போ பாதி எடுத்துடலாங்க. இப்போ இது சுண்டல் ரெடி ஆச்சுங்க. இப்போ அதுலேயே கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாங்க. அதில் வந்து வீட்டில் அரைச்ச செலவு தூள் போட்டுக்கலாங்க. இதுலேயே சாம்பார் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி புளிஞ்சு விட்டுக்காங்க. புளி கொஞ்சமாக அதிலே சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக ப்ரௌன் கலராக பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க நல்லா. இப்போ கிரேவி ரெடி ஆச்சுங்க. சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆச்சுங்க. பொரியல் சுண்டல் கிரேவி ரெடிங்க. அம்மா வந்துட்டு வீட்டில் எல்லா வேலையும் இன்றைக்கி பார்த்துக்கிட்டாங்கங்க. வீட்டில் அவங்களும் குழம்பெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ களி மட்டும் செய்யணுங்க. களி மட்டும் நான் செஞ்சுக்கிட்டேங்க. நான் செஞ்சுட்டு போய் அம்மாவை சாப்பிட வச்சு இப்போ வீட்டுக்கு போகிறாங்க, அனுப்பிச்சி விடணும். பாருங்க களி ரெடி ஆச்சு. அவங்க குழம்பு ரெடி பண்ணிட்டாங்க, நான் களி ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் என்னங்க, வாங்க சாப்பிட்லாம். தட்டு எடுத்து களி போட்டு கீரை கடைசில் சுண்டல் கிரேவி, சுண்டலோட கிரேவி, வாங்க சாப்பிட்லாம்.